இரண்டு விதங்களில் கிரியை செய்கிறது. One is by the operation of gifts. ஒன்று வரங்களின் மூலமாக, That's the easy way. அது மிகவும் சுலபமான வழி. And the other is by calling. மற்றொரு விதமானது நம்முடைய அழைப்பின் மூலமாக. That's a little more difficult. அது கொஞ்சம் கடினமான காரியம். When God gives us gifts, we don't need any qualification for that. With the anointing, God gives us gifts freely. It's a gift. So we are not paying for it. It's given to us freely and it operates freely. நமக்கு வரங்கள் கொடுக்கும் பொழுது அது வெகுமதிகளாக தேவனிடத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறபடினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட சேர்ந்து அது நமக்கு கொடுக்கப்படுகிறதே தவிர அதற்கு நாம் எந்த தகுதியில் இருக்கிறோம், அதற்கு தகுதியில் இருக்க வேண்டுமோ என்பது அவசியமில்லை. அது அபிஷேகம் பெறும்பொழுது தேவனாகவே அது வெகுமதியாய் தருகிறபடினால் நமக்கு அப்படியே தருகிறார். So we don't have to pay a price for it. அதற்காக நாம் ஒரு விலை கிரயத்தை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. And so gifts will operate despite who we are. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் வரங்களானது நம் மூலமாக கிரியை செய்கிறது. So we can be unsanctified people, we can have certain sins in us and still gifts can operate. நாம் சுத்திகரிக்கப்படாமல் இன்னும் நமக்குள்ளே சில பாவங்களை உடையவர்களாக இருந்தாலும் கூட இந்த வரங்கள் நமக்குள் கிரியை செய்கின்றன. There was a servant of God, very famous. ஒரு மிகவும் பிரபலமான தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். And he was a gifted man. அவர் ஒரு மிகவும் தாளந்து வரங்கள் நிறைந்த ஒரு மனிதர். He was a TV preacher. அவர் தொலைக்காட்சியின் மூலமாக பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாயிருந்தார். And he had thousands of followers. அவரை பின்பற்ற ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள். He was very rich. He had his own aeroplane. அவர் மிகவும் மிகவும் ஐஸ்வர்யவானாயிருந்தார். அவருக்கு சொந்தமாக ஒரு விமானமே இருந்தது. And one day when he was driving his car, ஒரு நாள் அவர் தன்னுடைய காரை ஓட்டிக்கொண்டு போன பொழுது the police were following him. அவரை போலீஸ்காரர்கள் பின்பற்றி தொடர்ந்து போனார்கள். And they saw his car swerving this way and that way. அவருடைய காரானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி ஓடுகிறதை அவர்கள் கண்டார்கள். And on suspicion they overtook him and asked him to stop. அவர் மேல் இவர்கள் ஏதோ ஒரு சந்தேகப்பட்டபடினாலே அந்த காரை இந்த காவல்காரர்கள் தோற்கடித்து முன்பாக சென்று அவரை நிறுத்த முயன்றார்கள். And he stopped. அவர் நிறுத்தினார். The police immediately asked him to get out and they put their hands under the seat and took out a lot of pornographic books. அவர்கள் அவருடைய கையை உடனடியாக தூக்க சொல்லிவிட்டு போலீஸ்காரர்கள் அந்த காரை திறந்த பொழுது அவருடைய சீட்டுக்கு நடுவிலே அநேக ஆபாசமான சீட்டுக்கு அடியிலே அநேக ஆபாசமான புத்தகங்கள் இருந்தது. How they got suspicious was his car started swerving this way and that way, so they realized he would have seen the police car in his rear view mirror, and now while he is driving he is putting all the books under the car, and so he lost his balance on the steering, so it started swerving this way and that way. They calculated all these things and crisscrossed him and found out what was wrong. போலீஸ்காரர்கள் திடீரென்று இவருடைய கார் இங்கும் அங்குமாக தாறுமாறாக ஓடுகிறதை அவர்கள் கண்டுபிடித்து சந்தேகப்பட்டு அவரை தொடர்ந்து வந்தார்கள். ஏனென்று கேட்டால் இவர் போலீஸ்காரர்களுடைய கார் தனக்கு பின்பாக தொடர்ந்து வருகிறதை கண்டுபிடித்த உடனே தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய உட்கார்ந்திருந்த இருக்கைக்கு அடியில வைக்க ஆரம்பித்தார். அப்படி வைக்க அவர் செய்த பொழுது அவருடைய கார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட ஆரம்பித்தது. That's how they found out. அப்படி எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள். So what I'm trying to say is gifts can operate even if sin is at work. அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நீங்கள் பாவம் உடையவர்களாய் இருந்தாலும் கூட வரங்கள் கிரியை செய்யலாம். So we should not make judgment about a man's holiness by the gifts in operation. ஆகையினாலே ஒரு மனிதனுடைய பரிசுத்தத்தை அவர் செய்கிறதான அவரிடந்து வருகிறதான அந்த வரங்களை கொண்டு நம்மால் அளவிட முடியாது. A man need not necessarily be a spiritual man just because he has gifts with him. ஒரு மனிதன் தனக்குள்ளே வரங்கள் இருக்கிறபடினாலே அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I have noticed in my personal life, even when unsanctified natures work in me, I still get a lot of revelations.
இதை நான் என்னுடைய ஜீவியத்திலே கண்டிருக்கிறேன். எனக்குள்ளே சுத்திகரிக்கப்படாத சில பகுதிகள் இருந்தாலும் என்றாலும் நான் கண்டிருக்கிறேன். தேவன் பலவிதமான வெளிப்படுத்தல்களை எனக்கு தந்து கொண்டே இருப்பார். So God is given a gift, say called the word of wisdom or the word of knowledge. It will continue to work even though I am unsanctified. நாம் ஒரு உதாரணமாக தேவன் எனக்கு அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்கிறதான வரத்தை கொடுத்திருப்பாரே என்றால், எனக்குள்ளே சுத்திகரிக்கப்படாத பகுதிகள் இருந்தாலும் கூட அந்த வரங்கள் எனக்குள் கிரியை செய்யும். So I should not misjudge myself to be holy by the operation of those gifts. ஆகையினாலே எனக்குள்ளே அந்த வரங்கள் கிரியை செய்கிறபடினாலே நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி என்னை நான் தவறாக கணக்கு போட்டுக் கொள்ள கூடாது. On the other hand, மற்ற பார்வையிலே there is another kind of power that is in operation and that is affected by sin. வேறு விதமான ஒரு வல்லமைகள் உண்டு. அந்த வல்லமைகள் கிரியை செய்யும், ஆனால் அவைகள் பாவங்களினாலே தாக்கப்படுகின்றன. Those are powers that God gives us by according to our calling. அந்த வல்லமைகளானது தேவன் நமக்கு நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணம் தருகிறார். Those powers, if you sin, those powers will be affected. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த வல்லமைகள் தாக்கப்படுகின்றன. And those powers are difficult to get. It depends on the life that you live. அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள மிகவும் கடினம். அது எப்படிப்பட்டதான ஜீவை நீங்கள் செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற வண்ணமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். For example, look at Samson. உதாரணமாக சிம்சோனை நோக்கி பாருங்கள். Samson did not get a gift. சிம்சோனுக்கு எந்த விதமான வரமும் கிடைக்கவில்லை. But in his calling to fight against the Philistines, he got some powers. ஆனால் அவனுடைய அழைப்பின்படி அவனுக்கு அழைப்பே பிலிஸ்தியரோடு கூட யுத்தம் செய்வதற்கான வல்லமைகளை அவன் பெற்றிருந்தான். And that those powers were based on a disciplined life that he lived. அவன் அந்த வல்லமைகளானது அவன் வாழ்கிறதான அந்த வாழ்வின் சீர்திருத்தத்தினாலே அது அவனுக்குள் கிரியை செய்கிறது. To get those powers, he was not supposed to touch his hair. He was supposed to let it grow. அந்த வல்லமைகளை அவன் கிரியை செய்யும்படியாக அவன் தன்னுடைய தலைமயிரை ஒரு நாளும் சவரன் செய்யக்கூடாது, மாறாக எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். And he should not touch anything that belongs to the vine. அவன் திராட்சை தோட்டத்தினாலே தொடப்பட்டதான எந்த காரியங்களையும் அவன் தொடவும் கூடாது. Even his mother, when he was born, was not supposed to drink wine. அவனுடைய தாயும் கூட அவன் பிறந்த பொழுது ஒரு நாளும் திராட்சை ரசத்தினால் தீட்டுப்படுத்திக் கொள்ள கூடாது. So we see God protecting him and disciplining him from his birth to give him those powers. பாருங்கள், அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு வல்லமைகளை கொடுக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்டதான ஒரு சீர்திருத்த ஒரு வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்தி தந்தார். ஒழுக்கமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்தார். But those powers that we get from a disciplined life, or what we call in the New Testament a life of consecration, can be affected by sin. அந்த வாழ்க்கை தான் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒழுக்கமான வாழ்க்கை என்றும், மாறாக மற்ற வார்த்தைகளை சொல்ல போனால் பிரதிஷ்டையின் வாழ்க்கை என்றும் அந்த வாழ்க்கையின் மூலமாக பெறுகிறதான வல்லமைகளாய் இருக்கிறது. See, that's why in the church we are very strict about how we speak, the habits we have, the things we possess, the places we go to. The more we are consecrated in these things, the more powerful we are. ஆகையினால் தான் நாங்கள் சபையிலே மிகவும் மிகவும் அதிகமான கட்டுப்பாடை வைத்திருக்கிறோம். எப்படி நாம் பேசுவது, எப்படி நாம் நடப்பது, எப்படிப்பட்ட பொருட்களை மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளலாம், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிரதிஷ்டை குறித்து நாங்கள் இவ்வளவு திட்டவட்டமாய் கட்டுப்பாடோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். That's why God does not allow us to be like everyone else in the world. ஆகையினால் தான் தேவன் மற்றவர்களைப் போல, உலகத்தில் இருப்பவர்களைப் போல எல்லாம் நம்மை ஜீவிக்க விடுகிறதில்லை. Others can do those things and survive, but with us God is very strict. மற்றவர்கள் அந்த காரியங்களை செய்தும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நம்மை அப்படி அவர் அதற்கு அனுமதிக்கிறதில்லை. So in our calling, God brings us to certain he makes us forsake some things, or he will not give us some things. நம்முடைய அழைப்பிலே சில காரியங்களை விட்டு விடும்படி சொல்லுகிறார், சில காரியங்களை நாம் வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். To give us some powers, he will ask us to do away with certain assets of ours. அவருடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக நாம் வைத்திருந்ததான சில சொத்துக்களை விடும்படி தேவன் சொல்லுகிறார். And we might pray for certain things that we might have them, but God won't give them to us so that we might keep those powers.
சில நேரங்களில் சில காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம், அந்த காரியங்களை தேவன் நமக்கு தருகிறதில்லை. ஏனென்று கேட்டால் தேவனுடைய வல்லமை நமக்குள் விளங்கச் செய்யும்படியாக. Sometimes everyone else even in the church might do certain things and have certain things, but God will not allow us to have, because in our calling we are not supposed to have it, so that we might have those powers. சபையிலே கூட சிலருக்கு சில காரியங்களை வைத்துக் கொள்ளும்படி தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் நாம் கேட்டும் நம்மை தேவன் அதை அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் அவருடைய வல்லமை நமக்குள் விளங்கச் செய்யும்படியாக. There are some things in our life that we might even ask, what's wrong with this? It's harmless. And really it might be harmless, but God will tell us no, so that we might have some powers. சில நேரங்களில் நாம் சில காரியங்களை வைத்துக் கொள்ள விரும்புவோம், அது ஒன்றும் தவறில்லை, தகாதது இல்லை என்றெல்லாம் சொல்லி நாம் தர்க்கம் செய்வோம். என்றாலுமோ தேவன் அதை நாம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் அவருடைய வல்லமை நமக்குள் விளங்கச் செய்யும்படியாக. As young people, God may prevent us from enjoying certain things that young people normally enjoy, so that we might have those powers. வாலிபராக நாம் சில காரியங்களை அனுபவிக்க விரும்புவோம். உலகத்தார் அனுபவிப்பது போல அனுபவிக்க தேவன் நம்மை அனுமதிக்கிறதில்லை. ஏனென்று கேட்டால் நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும்படியாக. So just like God was very careful about grooming Samson so that he might give those powers to him, God is very careful about shaping us to give us those powers. எப்படி சிம்சோனை தேவன் மிக மிக கவனத்தோடு கூட அவனை ஒழுக்கமாய் வளர்த்து அப்படி எடுத்துக்கொண்டு உருவாக்கி கொண்டு வந்தாரோ, ஏனென்று கேட்டால் அவனுக்குள்ளே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக, அதே வண்ணமாக நாமும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக தேவன் நம்மை அப்படிப்பட்ட பாதையில் கொண்டு போகிறார். Now what's happening in Israel? இஸ்ரவேலில் என்ன நடந்தது? They are being afflicted by the Philistines. அவர்கள் பெலிஸ்தியராலே எப்பொழுதும் துன்புறுத்தப்பட்டார்கள். 40 years they were being subdued by the Philistines. 40 வருட காலமாய் அவர்கள் பெலிஸ்தியருக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். And they cried out to God. அவர்கள் தேவனை நோக்கி அழுதார்கள். And at that time God was looking for someone. அந்த நேரத்தில் தான் தேவன் யாராவது ஒருவர் கிடைக்க மாட்டாரோ என்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். He selected Samson from the womb even before he was born. சிம்சோனை அவன் தாயின் கர்ப்பத்திலே அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். And God told him, and God shaped him in such a way so that he might keep those powers that he's going to get from his birth, and when the time comes he will use it against the Philistines. சிம்சோன் தேவனிடத்திலிருந்து வல்லமைகளை பெற்றுக்கொண்டு சரியான நேரம் வேளை வரும்பொழுது பெலிஸ்தியருக்கு விரோதமாய் அந்த வல்லமைகளை விளங்க பண்ணும்படியாக தேவன் அவனை அந்த விதத்தில் உருவாக்கி எடுத்தார். Look at the name that Samson's enemies gave Samson. சிம்சோனுக்கு சிம்சோனின் சத்துருக்கள் கொடுத்ததான பெயர்களை நோக்கி பாருங்கள். Judges 16:24. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்டு நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். He is called the destroyer of their country. தேசத்தை பாழாக்கினவன். அவனுக்கு தேசத்தை பாழாக்கினவன் என்கிறதான ஒரு பெயர் கிடைத்தது. Just imagine one man being called the destroyer of a country. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தேசத்தை பாழாக்கினவன் என்று அழைக்கப்பட்டிருந்தால் that's his calling. அதுதான் அவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. So to make him the destroyer of a country, God had to shape him from his birth. அவனை தேசத்தை பாழாக்குறவனாக மாற்றும்படிக்கு தேவனுடைய தாயின் கற்பத்தில் இருந்தே அவனுக்கு அந்த வல்லமைகளை கொடுக்க வேண்டியதாயிருந்தது. Now you and I must realize, you and I are not just sitting here for a Yabes meeting. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த யாபேஸ் கூட்டம் நடக்கிறபடியினாலே நீங்களும் நானும் இங்கு உட்காரவில்லை. We are sitting here because there is a call. நாம் ஒரு அழைப்பு இருக்கிறபடியினால் தான் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். In that calling there is a preparation, a grooming. அந்த அழைப்பிலே ஒரு ஆயத்தம், ஒரு உருவாக்கப்படுதல் என்கிறதான ஒரு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. In that preparation there is a disciplining, a consecration. அந்த ஆயத்த வேலையிலே ஒரு ஒழுக்கம் உண்டு, ஒரு பிரதிஷ்டையும் உண்டு. And then the Spirit of God can work in us and the power can be preserved. அதற்கு பின்பாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்து ஒரு தேவனுடைய வல்லமைகளானது நமக்குள் காக்கப்படுகின்றன. That's why Jesus said you can't pour new wine into old bottles. ஆகையினால் தான் இயேசு சொன்னார், புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் நாம் ஊற்றி வைக்க முடியாது.
the bottle will break, the bottle is gone, the wine is gone as well. துருத்தி கிழிந்து போகும், துருத்தி கிழிந்து போன பிறகு ரசமும் நாசமாகி போகும். But new wine is poured into new bottles and both are preserved. புதிய ரசமானது புதிய துருத்திகளில் வார்க்கப்படுகிறது, அப்படியானால் இரண்டுமே பாதுகாக்கப்படுகிறது. We are the bottles. நாமே துருத்திகளாயிருக்கிறோம். And the wine is the powers that God gives us. அந்த ரசமானது தேவன் நமக்கு தருகிறதான வல்லமையை வெளிப்படுத்துகிறது. If God does not prepare us and renew us before putting that wine into us, தேவன் நம்மை அந்த ரசத்தை நமக்குள் போடுவதற்கு முன்பதாக நம்மை அவர் ஆயத்தப்படுத்தாமல் போனால் we will lose our powers. நம்முடைய வல்லமைகளை நாம் இழந்து போவோம். Now that's exactly what happened to Samson. அதுதான் சரி, அதே விதத்தில் தான் சிம்சோனுக்கும் நடந்தது. Samson was a very powerful man, extraordinarily powerful. சிம்சோன் ஒரு அசாதாரணமான அவ்வளவு பெரிய வல்லமை பெற்ற பெரிய மனிதன். He was one man, nobody could do anything to kill him. ஒரு மனிதனும் அவனை கொலை செய்ய முடியவில்லை. One man killed 1,000 people without a weapon in the hand. ஒரு மனிதன் 1000 பேரை தன்னுடைய கையில் ஆயுதம் இல்லாமல் தாக்க முடிந்தது. He got enclosed in a city once and he took the whole pillar of the city with the gate and put it on his shoulders and walked away. ஒரு முறை அவன் பட்டணத்திலே அந்த பட்டணத்தினால் அவன் அடைக்கப்பட்ட பொழுது அந்த பட்டண கதவுகளை தகர்த்து தன்னுடைய கைகளினாலே எடுத்து அப்படியே போய்விட்டான். He killed 30 men at one time. ஒரே முறை அவன் ஏறக்குறைய 30 பேரை கொன்று போட்டான். He caught 300 foxes and tied them tail to tail. 300 நரிகளை ஒரு முறை அவன் பிடித்து அவைகளை இரண்டாய் வாள்களை ஒன்றாய் சேர்த்து கட்டி வைத்தான். He tore a lion. அவன் சிங்கத்தை கிழித்தவன். So those are extraordinary powers. அவைகளெல்லாம் ஒரு அசாதாரணமான வல்லமைகளாய் இருக்கின்றன. God gave him those powers simply to put an end to the Philistine dictatorship or Philistine persecution against Israel. பிலிஸ்தீருடைய அந்த சர்வாதிகாரத்திற்கு முடிவு கட்டும்படியாகவே அவர்களுக்கு விரோதமாகவே தேவன் சிம்சோனுக்குள் அந்த வல்லமையை கொடுத்திருந்தார். But he had a weakness. ஆனால் அவனுக்குள்ளோ ஒரு பலவீனம் இருந்தது. His weakness was the opposite sex. அந்த பலவீனம் தான் அவன் தன்னுடைய மற்ற நபரை பார்க்கும் பொழுது அவன் விழுந்த காரியம். And the adversary came to know about that weakness. அந்த பலவீனத்தை சத்துரு நன்றாக புரிந்து கொண்டான். And took advantage of that weakness. அதை ஒரு நன்மையாக அந்த பலவீனத்தை அந்த சத்துரு எடுத்துக்கொண்டான். 3 times in the history of Samson you see how he had relationships with Philistine women. நீங்கள் வேதத்திலே அவன் பெலிஸ்திய ஸ்திரீகளோடு கூட உறவு வைத்ததை குறித்து 3 முறை நாம் வாசிக்கலாம். So that was a great weakness on his part and the Philistines came to know it and they tried to use it to capture him. அதுதான் அவனுடைய பலவீனமாய் இருந்தது. பெலிஸ்தியர் அதை அறிந்திருந்தபடியினால் அதன் மூலமாகவே அவனை பிடிக்க முற்பட்டார்கள். And they used it and they captured him. அதன் மூலமாக அவனை பிடித்தார்கள். And when they took advantage of his weakness, his strength drained out of him. அவனுடைய பலவீனத்தை அவர்கள் நன்மையாக எடுத்து முயற்சித்து செய்த பொழுது அவனுடைய பலம் அவனுக்கு பலவீனமாய் போயிற்று. So God has called us with a heavenly calling, with a holy calling, and he is preparing us to put powers into us. தேவன் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் அவருடைய வல்லமை நமக்குள் விளங்க செய்யும்படியாக. Those powers are like built in powers. அந்த வல்லமைகள் எல்லாம் தானாகவே வல்லமை நிறைந்த ஒரு வல்லமையாய் இருக்கிறது. Like Jesus, he did not have gifts. Jesus was not operating gifts. Jesus had built-in powers in him. இயேசுவை போல இயேசுவுக்கு ஏதோ வெகுமதிகளாய் வரங்களாய் அவருக்குள் இறங்கி கிரியை செய்யவில்லை. ஏனென்று கேட்டால் அவருக்குள்ளேயே வல்லமை நிறைந்திருந்தது. The same way, apart from gifts, God gives us powers that are built-in inside us. அதே வண்ணமாக வரங்களை தவிர மற்ற வல்லமைகளை நமக்குள் தானாகவே கிரியை செய்யும்படிக்கு அந்த வல்லமைகள் அடங்கிய வல்லமைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். But when we commit sin, ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது those powers get affected. அந்த வல்லமைகள் தாக்கப்படுகின்றன. So our weak point becomes the enemy's strong point. நம்முடைய பலவீனமான அந்த பொருளானது சத்துருவின் பலனான பொருளாய் மாறிவிடுகிறது. So he looks for a weak area in our life where he can disarm us. எங்கே அவன் நம்மை தாக்க கூடுமோ அந்த இடத்தில் அந்த பலவீனமான நமக்குள் இருக்கிற அந்த பலவீன பகுதியை சத்துரு தேடிக் கொண்டிருக்கிறான். People who learn the martial arts,
மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கொண்டதான கராத்தே கற்றுக்கொண்டதான ஜனங்கள், தற்காப்பு கலைகள் கற்றுக்கொண்டதான ஜனங்கள், they are taught about some delicate parts in the human body where you can strike and disable a person. ஒரு மனிதனை நாம் தாக்கும் பொழுது அவனுக்குள் எதெல்லாம் முக்கியமான அங்கங்கள் என்று சரியாக அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த அங்கங்களை நாம் தாக்கும் பொழுது அந்த சத்துரு விழுவதை குறித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். You can go and hold a nerve in a particular place and the man will collapse. ஒரு இடத்தில் இருக்கிறதான ஒரு நரம்பை நீங்கள் சரியாக போய் பிடித்து விட்டால் அந்த நபர் அப்படியே விழுந்து விடுவார். You can strike at a particular point in a particular place on the body of a man and he can die. சரீரத்திலே ஒரு பகுதியிலே அந்த சரியான இடத்திலே நீங்கள் போய் அடிப்பீர்கள் என்றால் உடனடியாக அந்த நபர் விழுந்து விடுவான். A rhinoceros is a very powerful animal. ரைனாசரஸ் ஆனது மிகவும் மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு மிருகம். It has only one horn on its nose. அதற்கு மூக்கின் மேலே ஒரே ஒரு கொம்பு இருக்கும். But it can carry animals with that. அதன் மூலமாக பல மிருகங்களை அதனால் தூக்கி செல்ல முடியும். But it has a weak point. ஆனால் அதற்கு ஒரு பலவீனமான ஒரு பகுதி உண்டு. Using that weak point, hunters catch it. அந்த பலவீனமான பகுதியின் மூலமாக வேட்டைக்காரர்கள் அதை பிடித்து விடுகிறார்கள். When it goes to defecate, when it goes to answer the call of nature, it goes backwards. அது அந்த தன்னுடைய சிறுநீரை கழிக்க செல்லும் பொழுது அது பின்பாக செல்கிறதான ஒரு சுவாபம் அதற்கு உண்டு. So it can't see what's at the back. பின்பாக அது என்ன இருக்கிறது என்று அதனால் பார்க்க முடியாது. It is in that place that the hunters lay a trap for it. அந்த இடத்தில் தானே வேட்டைக்காரர்கள் அதை தாக்கும்படி அங்கே வலை வீசி விடுகிறார்கள். So when it goes backwards, it falls into the pit and they catch it. அது பின்பாக அப்படி போகும் பொழுது குழியிலே விழுந்து விடுகிறது. உடனடியாக அது பிடிக்கப்படுகிறது. Like that, we all have been called with a very high calling, heavenly calling, powerful calling. அதே வண்ணமாக நாம் எல்லாரும் ஒரு பெரிய உன்னத அழைப்பினாலே, பரம அழைப்பினாலே, பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். But to kill those powers, அந்த வல்லமைகளை அழிக்கும்படியாக, to bring us out of that call, அந்த அழைப்பிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக Satan is at work. சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். He keeps doing research on our weak points and finds out how and when to strike. நம்முடைய பலவீன பகுதிகளை குறித்து அவன் ஆராய்ச்சி செய்து எப்பொழுது எப்படி நம்மை பிடித்து விடலாம் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். That's why we fail many times. ஆகையினால் தான் நாம் அநேக முறை தோற்று போகிறோம். Samson was so powerful physically and he was as weak morally. சிம்சோனானவன் சரீர பிரகாரமாய் அவ்வளவு பலம் வாய்ந்தவன், ஆனால் தன்னுடைய அந்த to the extent he was powerful on that side, in moral life he was weak. சிம்சோனானவன் எவ்வளவுக்கு அதிகமாய் தன்னுடைய சரீரத்தில் பலன் வாய்ந்தவனாய் இருந்தானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவன் ஒழுக்க பகுதியிலே பலவீனனாய் இருந்தான். Even his parents dissuaded him the first time and said, why do you want to go after a Philistine girl? You have someone in Israel. He said, no, I want her. ஒரு முறை சிம்சோனின் பெற்றோர்கள் அவனை பார்த்து, ஏன் நீ பெலிஸ்திய ஸ்திரீக்கு பின்பாக போகிறாய்? நம்முடைய இஸ்ரவேலில் ஸ்திரீகள் உண்டே என்று அவனுக்கு சொன்ன பொழுது அவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், நான் பெலிஸ்திய ஸ்திரீக்கு பின்பாகத்தான் போவேன். Get her for me. அவளை எனக்கு நீங்கள் தாருங்கள். It was the same with Delilah also. அதே காரியம் தெலீலாவோடும் அவனுக்கு நடந்தது. The way Delilah was behaving, he could have clearly found that she is trying to extract a secret. தெலீலாள் அவனோடு கூட கிரியை செய்ததை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவனுக்குள் இருந்ததான அந்த ரகசியத்தை எப்படியாகிலும் கண்டுபிடிக்கும் விதத்திலேயே அவள் கிரியை செய்தாள். But still his love was so blind that he told her the secret. என்றாலுமோ அவனுடைய காதலானது அவ்வளவு குருடா இருந்தபடினாலே அவளுக்கு அவன் தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினான். Finally he got trapped. கடைசியாக அவன் பிடிக்கப்பட்டான். He suffered many losses. அநேக நஷ்டங்களை அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. He lost his eyes. They pulled out his eyes. அவனுடைய கண்களை அவர்கள் பிடுங்கினார்கள். அவன் கண்களை இழந்து போனான். They chained him and made him do work for them. அவனை விலங்குகள் அடைத்து அவர்களுக்கு வேலை பணிவிடைக்காரனாய் அவனை வைத்திருந்தார்கள். They used his strength so that he might make food for them to eat. அவனுடைய பலத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி அவர்கள் புசிக்கும் மாவை அரைக்கும்படி அவனுக்கு செய்தார்கள். But at the same time, God was also at work.
அதே நேரத்தில் தேவனும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். Actually, we don't realize how powerful we are. சரியான விதத்தில் சொல்லப் போனால் நாம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்கள் என்று நாம் உணராதிருக்கிறோம். Through our prayers, through our calling, through our anointing, through our ministry, if only we had eyes to see what was going on in the invisible world of angels and demons and in the kingdom of God and the kingdom of Satan, we would know how powerful we are. நாம் எவ்வளவு வல்லமைகள் நிறைந்தவர்கள் என்பதை நம்முடைய அந்த கண்களை உள்ளான கண்களினாலே அதர்சனமான அந்த தூதர்களும் சாத்தானுக்குதான அந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அழைப்பு எவ்வளவு பெரிதென்றும் நம்முடைய ஊழியம் எவ்வளவு பெரிதென்றும் நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவு பெரிதென்றும் எவ்வளவு வல்லமை வாய்ந்ததென்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். But we all have weak points. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பலவீன பகுதி உண்டு. So because of that, Satan uses those weak points and drains all our strength and we live like ordinary people. அதன் மூலமாக நம்முடைய பலத்தை எல்லாவற்றையும் சாத்தான் எடுத்து போட்டு நம்மை ஒரு சாதாரண மனுஷரை போல ஜீவிக்க வைக்கிறான். So somewhere we'll watch a movie and strength goes out from there. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போன பொழுது அங்கே போய் நாம் சினிமா பார்த்து விடுகிறோம், நம்முடைய பலத்தை நாம் இழந்து போகிறோம். Somewhere we join with some group of friends and we engage in worldly conversation and we talk like them, behave like them, go with them, lose the presence of God. Their sin enters, we lose our strength. நம்முடைய எங்கே போன இடத்திலே நண்பர்களோடு சேர்ந்து உலக பிரகாரமாய் சம்பாஷணைகளில் ஈடுபட்டு அவர்களோடு கிளிக்கையெல்லாம் செய்து அவர்களோடு பாவமும் செய்து நம்முடைய பலத்தையும் நம்முடைய தேவனுடைய சமூகத்தையும் நாம் இழந்து போகிறோம். Somewhere the old sins that we had once done we left off. Now somewhere in between it has started coming again and that sin enters in, the power drains out. நாம் விட்டு வந்ததான பழைய பாவங்கள் திரும்பவுமாக எங்கேயோ ஒரு இடத்தில் உள்ளே வந்து நமக்குள் இருக்கிறதான தேவ பலத்தை அப்படியே கீழே இறக்கி விடுகிறது. This is how Satan works. இப்படித்தான் சாத்தான் கிரியை செய்கிறான். And then we get condemned, we feel guilty and we feel we are fallen and given up and we think that God has nothing to do with us anymore. உடனடியாக நமக்கு குற்ற மனசாட்சி வந்து விடுகிறது. நம்மை நாமே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நம்மை வெறுத்து தனியாய் வந்து விடுகிறோம். Samson's call was to kill as many Philistines as possible. சிம்சோனின் அழைப்பானது எவ்வளவுக்கு அதிகமான பெலிஸ்தரை கொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமான பெலிஸ்தரை அவன் கொல்லுவதுதான் அவனுக்கு அழைப்பாய் இருந்தது. Now when he lost his strength, ஆனால் இப்பொழுது அவன் தன்னுடைய பலனை இழந்த பொழுது he must have returned to God. அவன் தேவனிடத்தில் திரும்பி இருக்க வேண்டும். In those years in prison he must have gone back to God. அவன் சிறைச்சாலைகளில் இருந்த ஆண்டுகளில் அவன் தேவனிடத்தில் திரும்பி இருக்கத்தான் வேண்டும். The people did not realize, his enemies did not realize that his hair was growing once again. சத்துருவோ அந்த பெலிஸ்தியரோ அவனுடைய மயிரானது திரும்ப வளருகிறதை அவர்கள் உணராதிருந்தார்கள், அறியாதிருந்தார்கள். But he realized that he had regained his strength. அவனுக்கு தன்னுடைய பலன் திரும்பமாக புதுப்பிக்கப்பட்டதை அவன் உணர்ந்தான். So he decided to take his final revenge. ஆகையினாலே அவன் தன்னுடைய கடைசி பழி வாங்குதலை எடுக்கும்படிக்கு அவன் முயற்சித்தான். So when Samson was imprisoned after so many years, they said the destroyer of the country is at last in our hands. We have to celebrate it. So all the lords and the big shots in the Philistines' land, they all came together, about 3,000 of them, to enjoy a feast just because they captured Samson. சிம்சோனை அவர்கள் பிடித்தபடினாலே சத்துருக்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், தேசத்தை பாழாக்கினவன், அநேகரை கொன்று போட்டவன் இப்பொழுது நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறான். ஆகையினாலே நாம் இதை ஆர்ப்பரிப்போடு பண்டிகையாய் விருந்திட்டு கொண்டாடுவோம் என்று சொன்னார்கள். So they all got together, they started eating and drinking. அவர்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கூட நன்றாய் ஒன்றாய் சேர்ந்து குடிக்கவும் சாப்பிடவும் தொடங்கினார்கள். And they said, for the party will not be complete without bringing Samson before us. அவர்கள் சொன்னது என்னவென்றால், சிம்சோனை நம்முடைய மனமகிழ்ச்சியின் மத்தியில் கொண்டு வராத பட்சத்தில் இந்த மனமகிழ்ச்சி கூட்டத்திற்கு நல்ல ஒரு முதிர்ச்சி இல்லை. When we eat, when we drink, when we make merry, let's do it in front of Samson. Let him see us and let us see him. நாம் குடித்து நன்றாக புசித்து மனமகிழ்ச்சியாய் வேடிக்கை காட்டும் பொழுது நம்முடைய சிம்சோனை நம்முடைய மத்தியில் கொண்டு வருவோம், அவன் நம்முடைய களிப்பை பார்க்கட்டும்.
So with all the big people in the Philistines' land in that hall, எல்லா பெலிஸ்தியர்களுடைய பெரிய ஆட்களை கொண்டு வந்து அந்த அறையிலே as they were celebrating, அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது Samson could not see his eyes were pulled out. சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டபடியினாலே அவனால் பார்க்க முடியவில்லை. But he asked for a boy to show him the two pillars that upheld the hall. அவன் அந்த ஹாலை அந்த முழு அறையை ஏந்தி கொண்டிருக்கிறதான அந்த இரண்டு தூண்களை தனக்கு காட்டும்படி அவன் கேட்டான். Read Judges chapter 16 verse 27. நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். So here we see there are some Philistines here in this hall. இந்த அறையிலே 3000 பேர் பெலிஸ்தியர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். Can you give me the name of one Philistine who should have been there amongst that group? அந்த பெலிஸ்தியரின் கூட்டத்திலே இருந்ததான ஒரு பெலிஸ்தியரின் பெயரை உங்களால் சொல்ல முடியுமா? Anyone? That's right. All the women were there, it says. அங்கே ஸ்திரீகளும் எல்லா ஸ்திரீகளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. All the big women. So certainly the woman who deceived Samson should have been brought there. She must have been a special invitee there because she was the cause for deceiving Samson into subjection. அங்கே எல்லா பெலிஸ்திய ஸ்திரீகளை கொண்டு வரும் பொழுது பெலிஸ்தியனால் அந்த அவர்கள் மத்தியில் இருந்ததான அந்த தெலேலாவும் கொண்டு வரப்பட்டிருப்பாள். ஏனென்று கேட்டால் அவள்தான் அந்த இடத்தில் முக்கிய ஒரு நபராக ஒரு பெரிய ஆளாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பாள். Although it's not mentioned, it is quite probable, it's a good guess that she must have been there. அதை அவளுடைய பெயரை அங்கு சொல்லாமல் இருந்தாலும் அவள் அங்கு வந்ததற்கு இந்த வார்த்தைகள் போதுமானதாய் இருக்கிறது. So when those people were killed, Delilah was killed too. இவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்ட பொழுது தெலீலாளும் அழிக்கப்பட்டாள். So he had the final revenge. அவன் தன்னுடைய கடைசி பழி வாங்குதலை அவன் செய்து முடித்தான். He lost his eyes. அவனுடைய கண்களை அவன் இழந்து போனான். But he fulfilled his purpose. ஆனாலும் தன்னுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். In the same way, because of our foolish ways in between, we might suffer a few losses. அதே வண்ணமாக நம்முடைய மதியினத்தின் காரணமாக வழிகளிலே நாம் பல காரியங்களை இழந்திருக்கலாம். There might be a few there might be some pain, some losses, some tears that we have to go through because of our foolish ways. நம்முடைய மதியினமான வழிகளின் நிமித்தமாக சில வேதனைகள், சில கண்ணீர்கள், சில பிரச்சனைகளூடாய் நாம் போக வேண்டியதா இருந்தது. But God will, if we surrender to God, God will bring us back into that call, bring us back into that power. ஆனால் நாம் தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மறுபடியுமாக தேவன் நமக்கு அந்த அழைப்புக்கு கொண்டு வருவார், அந்த வல்லமைகளை நமக்கு மீண்டும் தருவார். And he is able to fulfill that plan for which he has called us. நம்மை அழைத்ததான அந்த நோக்கத்தை அவரே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். Shall we close our eyes? நான் நம்முடைய கண்களை மூடுவோமா? Why has God brought us here? தேவனே நம்மை இங்கே கொண்டு வந்தார். Not just to sing a few songs, இங்கே ஏதோ 2 பாட்டுகளை 3 பாட்டுகளை பாடும்படியாக அல்ல, and to listen to some Christian philosophy and go away. கிறிஸ்தவ தத்துவங்களை கேட்டுவிட்டு போவதற்காய் அல்ல. God has called us. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Called us with a specific purpose. ஒரு திட்டவட்டமான நோக்கத்திற்கென்றே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். Just like God called Samson precisely to kill the Philistines. எப்படி சிம்சோனை பெலிஸ்தரை அழிக்கும்படியாகவே அழைத்திருந்தாரோ, just like God called Gideon with the unique purpose of destroying the Midianites. மீதியானரை அழிக்கும்படிக்கே கிதியோனை தேவன் எப்படி அழைத்திருந்தாரோ, just like God anointed Jephthah with the precise purpose of doing away with the Ammonites. எப்படி எப்தாவை அம்மோனியரை அழிக்கும்படிக்கே அழைத்திருந்தாரோ, God has called you and me for a specific purpose. தேவன் உன்னையும் என்னையும் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். You may not know your call, but God knows it and the devil knows it too. உன்னுடைய அழைப்பை நீ அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார், பிசாசும் அதை அறிந்திருக்கிறான். So the devil is at work trying to destroy you.
உன்னை அழிக்கும்படியாக பிசாசு தன்னுடைய கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Just like the devil was trying to destroy Jesus while Jesus was a child, இயேசு எப்படி குழந்தையா இருக்கும் பொழுது இயேசுவை அழிக்க பிசாசு முயற்சித்தானோ, knowing your call, the devil has been trying to destroy you even before you realized your call. உன்னுடைய அழைப்பை பிசாசு அறிந்திருந்தபடியினாலே உன்னுடைய அழைப்பை நீ அறியாதிருந்தும் அவன் உன்னை அழிக்கும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். Just think of your young days. உன்னுடைய வாலிப நாட்களை நீ நினைத்து பார். Think of your childhood. உன்னுடைய சிறு பிராயத்தை நீ யோசித்து பார். Do you remember any moment when you entered the door of death? மரண தருவாய்க்கு நீ சென்றதான அந்த சம்பவங்களை உன்னுடைய நினைவில் உன்னால் கொண்டு வர முடிகிறதா? Do you remember any moment when you were almost on the threshold of hell? நரகத்தின் அந்த நுனிவிலே நீ போய் நின்ற காரியத்தை, அந்த சம்பவத்தை உன்னால் நினைவில் கொண்டு வர முடிகிறதா? Another moment, another step and you would have been in hell. அடுத்த படி, அடுத்த பாதம் நீ எடுத்து வைத்திருந்தால் நரகத்தில் தான் விழுந்திருப்பாய். That was Satan at work. சாத்தான் தன்னுடைய கிரியைகளினால் அதை செய்த காரியங்கள். But God saved you. ஆனால் தேவன் உன்னை பாதுகாத்தார். And he has brought you here. அவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். And he is teaching you slowly, little by little, who you are. கொஞ்சம் கொஞ்சமாக நீ யார் என்று உனக்கு தேவன் போதித்துக் கொண்டிருக்கிறார். Dear brother, dear sister, do you know who you are? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ யார் என்று உனக்கு தெரிகிறதா? There are so many spirits at work against young people. வாலிபருக்கு விரோதமாக அநேக ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. There are so many spirits deceiving people every day. ஒவ்வொரு நாளும் ஜனங்களை அநேக ஆவிகள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. So many drunkards on the streets. தெருக்களிலே அநேக குடிகாரர்கள் உண்டு. So many immoral people, adulterers on the streets. ஒழுக்கமில்லாத விபச்சாரக்காரர்கள் தெருக்களிலே அநேகர் உண்டு. So many people who have become worshippers of Satan. அநேக ஜனங்கள் சாத்தானை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். So many drug addicts. போதைக்கு அடிமைகளாய் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். So many people who are in slaves to prostitution. அநேகர் விபச்சாரத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். So many people who are slaves of violence and murder. கொலைகளுக்கும் சண்டைகளுக்கும் அநேகர் அடிமைகளாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். So many people who are suffering injustice by another party. மற்ற அநேக ஜனங்கள் அநீதியினாலே அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். So many people who are living a life without God. தேவன் இல்லாத ஜீவியத்தை அநேக ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். So many people who are lonely. அநேக ஜனங்கள் தனிமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். So many people who are orphans. அநேக ஜனங்கள் அநாதைகளாய் இருக்கிறார்கள். So many people who are widows. அநேக ஜனங்கள் விதவைகளாய் இருக்கிறார்கள். Who is going to go after them? யார் அவர்களுக்கு பின்பாக போவது? You have a call. உனக்கு ஒரு அழைப்பு உண்டு. And in that call there is a power. அந்த அழைப்பிலே வல்லமை உண்டு. A power to deliver these people from their darkness and bring them into light. அந்த ஜனங்கள் எல்லாரையும் தங்களுடைய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு விடுதலையாக்குகிற அந்த வல்லமை. Do you know where you are supposed to go? நீ எங்கே போக வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? Do you know what is your area of work? உன்னுடைய வேலை செய்கிற பகுதி என்ன என்று உனக்கு தெரியுமா? Do you know what is your job description? உன்னுடைய வேலையின் விவரம் என்ன என்று உனக்கு தெரியுமா? God gives you an anointing now and then. தேவன் இப்பொழுதும் அப்பொழுதுமாக உனக்கு தன்னுடைய அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். In that anointing, slowly your darkness will be turned into light and you will know what is your call. அந்த அபிஷேகத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் உன்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றிக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் அப்பொழுது உன்னுடைய அழைப்பை நீ விளங்கிக் கொள்ளும்படியாக. Even this evening God is calling some of you. இந்த மாலை வேளையிலும் தேவன் உங்களில் சிலரை அழைக்கிறார். God is going to anoint some of you. சிலரை தேவன் இங்கே அபிஷேகிக்க போகிறார். You may have fallen in sin in the days past. கடந்த நாட்களிலே நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கலாம். You may have lost your eyes. உங்களுடைய கண்களை நீங்கள் இழந்திருக்கலாம். You may have lost your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். You may become like the old sinner you were once. ஒரு காலத்திலே இருந்த பழைய பாவியை போல நீங்கள் மாறி இருக்கலாம். But remember, God has not given up on you. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்கள் மேல் வைத்ததான அந்த வேலையை அவர் விட்டுவிடவில்லை. While everybody gets filled in the spirit, you may be sitting like a stone. மற்றவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒருவேளை கல்லை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். While you look around and all
seem to be saints, you feel you're a sinner. நீ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்தவான்கள் போலும் நீ உன்னை பெரும் பாவி போலும் கண்டு கொண்டிருக்கலாம். But remember, God has not given up on you. ஆனால் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொள், தேவன் உன்மேல் வைத்த நோக்கத்தை விட்டுவிடவில்லை. If God could return the powers of Samson even after he fell, சிம்சோனுக்கு அவன் விழுந்த பிறகும் கூட தேவன் தம்முடைய வல்லமையை அவன் மூலம் விளங்கச் செய்வாரே என்றால், you and I can humble ourselves. நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். If you and I can humble ourselves, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமே ஆகில், and if you and I can go back and seek the Lord humbly, மறுபடியுமாக தாழ்மையோடு கூட நீயும் நானும் தேவனை தேடுவோமே ஆகில், he is going to anoint us. அவர் நம்மை நிச்சயமாய் அபிஷேகிக்க போகிறார். And where our weak point was, there he is going to strengthen us. எங்கே நம்முடைய பலவீன பகுதிகள் எல்லாம் உண்டோ அந்த பகுதிகளை எல்லாம் தேவன் பலப்படுத்த போகிறார். Just like Samson killed Delilah, எப்படி சிம்சோன் தெலீலாளை கொன்று போட்டானோ, where your weak point is, God is going to pour out his strength. எங்கே உன்னுடைய பலவீன பகுதி இருக்கிறதோ அந்த இடத்தில் தேவன் தன்னுடைய பலனை அனுப்ப போகிறார். Where you thought you are going to fall, there you are going to rise up. எங்கே நீ விழுந்து போவாய் என்று நினைத்தாயோ அந்த இடத்தில் தேவன் உன்னை எழுந்து நிற்க பண்ண போகிறார். Now let us all come into the spirit. எல்லாரும் இப்படி ஆவிக்குள்ளாய் வருவோமாக. God is going to show you the pillars of the house of the Philistines. அந்த பெலிஸ்தியரின் வீடுகளில் இருக்கிற அந்த தூண்களை தேவன் உனக்கு காட்டி கொடுக்க போகிறார். Hold those pillars and shake it. அந்த தூண்களை பிடித்து அப்படியே நீ அசைப்பாயாக. You are going to kill more people than ever before. இதுவரை நீ கொல்லக்கூடாத ஜனங்களை அன்று நீ கொல்ல போகிறாய். All your loss is going to turn into gain. எல்லா உன்னுடைய நஷ்டங்கள் எல்லாம் உனக்கு லாபமாய் மாறப் போகிறது. You are going to destroy the very ones who are destroying you. உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற அவர்களையே நீ அழிக்க போகிறாய். Hold the pillars. தூண்களை பிடித்துக்கொள். Shake those pillars. அந்த தூண்களை அசைப்பாயாக. Bring the building down upon the lords of the Philistines. அந்த வீடுகள் பெலிஸ்தீன் நிறைந்ததான அந்த வீட்டை இழுத்து போடுவாயாக. The spirit of the Lord is upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். No enemy can shut you in. ஒரு சத்துருவும் உன்னை அடைத்து வைக்க முடியாது. You have power to take up and break those fortresses. உனக்கு அந்த கோட்டைகளை அசைக்கக்கூடிய வல்லமைகள் உனக்கு உண்டு. Give room to the spirit of God. தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயாக. Give your body to the spirit of God. தேவனுடைய ஆவியானவருக்கு நீ சரீரத்தை ஒப்பு கொடுப்பாயாக. Shabaria bahankatuna raba sabala bankatuna raba niya mankarasi abala mania rasabani mankalabana mankatre. Thank you, Lord. We praise you, we praise you, we praise you, we praise you, Lord. You may notice you are very spiritual for some days. கொஞ்ச நாட்களுக்கு நீ ஆவிக்குள்ளாய் இருப்பதை போல் உணரலாம். You may feel that you are very spiritual for a few days. கொஞ்ச நாட்களுக்கே நான் ஆவிக்குள்ளாய் இருந்தேன் என்று நீ நினைக்கலாம். Suddenly you are falling. திடீரென்று நீ விழுந்து போகிறாய். You may be very discouraged. Why is this happening to me? ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீ மிகவும் அதைரியப்பட்டிருக்கலாம். Don't worry. God is giving you a chance to rise up again. கவலைப்படாதே, நீ திரும்பவும் எழுந்திருக்கும்படியாக தேவன் உனக்கு ஒரு தருணத்தை தந்து கொண்டிருக்கிறார். Do not condemn yourself. God is not condemning you. உன்னை நீயே குற்றம் ஆக்கினை தீர்ப்பு செய்ய வேண்டாம். தேவன் உனக்கு ஆக்கினை செய்யவில்லை. Rise up. எழும்பு. Shake off your dust. உன்னுடைய தூசியை உதறி விடு. Arise. எழும்பு. It is time to shine for Jesus once again. இயேசுவுக்காக மறுபடியும் எழுந்து பிரகாசிக்கிற நேரம் இதுவே. It is time to enter into your calling once again. மறுபடியுமாக உன்னுடைய அழைப்புக்குள்ளாய் பிரவேசிக்கும் காலம் இதுவே. It is time to get back those lost powers once again. நீ இழந்து போன வல்லமையை திரும்ப பெற்றுக் கொள்கிற நேரம் இதுவே. Thank you, Lord. Your defeat. இப்பொழுது உன்னுடைய சத்துரு உன்னுடைய தோல்வியை கொண்டாடி கொண்டிருக்கிறான். But that is the time he is going to be destroyed. அந்த நேரத்தில் தானே அவன் அழிக்கப்பட போகிறான். When they think that you are in his hands, that's the time God is going to put them into your hands. அவர்கள் நீ அவருடைய கையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிற அந்த வேளையில் தானே தேவன் அவர்களை உன் கையில் கொடுத்து அழிக்க போகிறார். When you think you are defeated, that's when God is going to give you the victory. நீ தோற்று போனாய் என்று நினைக்கிறாயே அந்த வேளையில் தான் தேவன் உனக்கு
உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். When your enemy thinks he has won, that's the time he is going to be defeated. சத்துரு தான் ஜெயித்து விட்டேன் என்று நினைக்கிறானே, அந்த வேளையில் தானே அவன் தோற்கடிக்கப்பட போகிறான். Life. உன்னுடைய ஜீவியத்தை அழித்துக் கொண்டிருக்கிற அந்த தெலீலா உண்டு. There is a Delilah that is like a worm, like a germ eating at your soul. உன்னுடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் புழுப்புழுவாய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த தெலீலா உண்டு. But the time has come for her to be destroyed. அவள் அழிக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது. The time has come when God is going to anoint you to put an end to your Delilah. உன்னுடைய தெலீலாளுக்கு ஒரு முடிவு கட்டுப்படியாக தேவன் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறதான வேளை வந்துவிட்டது. Receive that anointing now. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்வாயாக. Receive that anointing now. அந்த அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்வாயாக. Shabania tarasia balakarasaba. Oh ria bankala bau shabania mankatune. Ria bantuna ya shabania mankatune. Thank you Lord. அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில். அற்புதங்கள் நடக்குது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போவதில்லை, மகிமை மாறவில்லை. வியாதி வறுமைகள் வந்தாலும் நம்மை குணமாக்குவார். குடும்ப தொல்லைகள் வியாதி வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. 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 Was dead. சிம்சோனின் சத்துருக்கள் நினைத்தார்கள் சிம்சோன் மரித்து போனான் என்று. Samson thought Samson was dead. சிம்சோனும் நினைத்தான் சிம்சோன் மரித்து போனான் என்று சொல்லி. But they forgot one thing, the God of Samson was not dead. ஆனால் ஒரு காரியத்தை அவர்கள் மறந்து போனார்கள், சிம்சோனின் தேவன் இன்னும் மரிக்கவில்லை. Did you not think that your anointing is gone? உன்னுடைய அபிஷேகம் போய்விட்டது என்று நீ நினைக்கிறாயோ? Now you are receiving that anointing again. மறுபடியுமாக நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். Remember, your God is not dead. உன்னுடைய தேவன் மரிக்கவில்லை என்று நினைவில் வைத்துக் கொள்வாயாக. உங்க வல்லமைகள் குறைவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. நாங்கள் பலவீனர், அற்பமானவர்கள், அடிக்கடி தோல்விகளை சந்திக்கிறவர்கள், சிம்சோனை விட மோசமானவர்கள். ஆனாலும் நீர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டீர். நாங்கள் மோசமானவர்களோ இல்லையோ, நீர் எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய அன்பில் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். இம்மட்டுமாய் பாதுகாத்து நடத்தினீர், கடைசி வரைக்கும் காப்பீர். ஆண்டவரே, நாங்கள் தோல்வியை சந்தித்தவர்களா உம்முடைய சமூகத்திற்கு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக நீர் எங்களை பலப்படுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் நிச்சயமாக உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவீர். இதற்காக மறுபடியுமாக உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நோக்கத்தின் பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.